ஹாய், வெல்கம் டு பத்து வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்கும். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் எடுத்துட்டுருக்கேன். சரியா? வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் நீட்டு வாக்கில் ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியெல்லாம் நிறுத்த வேண்டாம், ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தானே போகிறோம். அதனால் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் பூண்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்க போகிறேன். பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அது சட்னிக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது வதக்கிற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பை. இப்போ புளி ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம். இது கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், மிளகா வேகவே வேகாது, பச்சை வாசனை வரும். அதனால் டைம் கொடுத்து, இல்லை மிளகாவை தனியாக நீங்கள் வறுத்துக்கணுன்னாலும் வறுத்துக்கலாம். அப்போ கூட நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மிளகா நல்லா வேக விடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் மிளகா நல்லா வதங்கும், பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இப்போ நம்ம வெங்காயம், புளி, காஞ்ச மிளகா அவ்வளோதான் போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் வேணும், அந்த ஃப்ளேவர் மட்டும் எனக்கு வேணும். ஆனால் க்ரீன் கலரில் சட்னி, புதினா சட்னி மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அந்த ஃப்ளேவர் வேணும் எனக்கு அப்படின்னா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இந்த வெங்காய சட்னியோடய இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இதோடு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். ஸோ இப்போது அவ்வளோதான், எல்லாமே நம்ம இப்போ போட்டுட்டோம். வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வாணலியில் நல்லா நான் வதக்க போகிறேன். இது நல்லா வதங்கிடுது அப்படின்னா, சுருளை வந்துடுது அப்படின்னா எடுத்து அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், எடுத்து அரைச்சி தாளித்து கொட்டிட்டா சட்னி ரெடி ஆகிடும், உப்பு போட்டு. ஸோ பாருங்களேன், நல்லா வதங்கின்னு இருக்கு. இது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த புதினா கொஞ்சமாக போடுறோம்ல, இது இந்த ஸ்ட்ரீட் கடையிலலாம் நம்ம சாப்பிட்டோன்னா அவன் ஒரு சட்னி கொடுப்பான்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதினா ஃப்ளேவர் வரதுனால அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா வதக்கிண்டே இருக்கேன். இன்னும் ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டப்புன்னு எடுத்துட்டோன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரைச்சிட்டு நீங்கள் திருப்பி தாளிக்கும் போது அதை திருப்பி வதக்கின்னு இருக்கணும் அரைச்சதுக்கப்புறம். ஸோ அந்த வேலைலாம் வேண்டாம். அதனால் இதுவே நல்லா வதக்கிட்டா திருப்பி நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுண்டாச்சு. காஞ்ச மிளகாவோட காம்பை மட்டும் எடுத்துடணும், ஏன்னா அதோடு போட்டு அரைச்சோன்னா வயிற்று வலிக்கும் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தால். ஸோ இந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு போட்டுருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நான் இந்த மிக்சியை அரைக்க போகிறேன். அரைச்சாச்சு. இப்போ திக்காக இருக்குது. எங்களுக்கு தோசைக்கு இப்போ இன்றைக்கி நைட் டின்னர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நீர்க்க வேணும் சட்னிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு சுற்றின்னு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ சட்னி ரெடி ஆகிடுது. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டு சட்னிக்கு தாளிக்க போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு எண்ணெயில் தாளிச்சிட்டேன். ஸோ இதோட கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிட்டா சட்னி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டு. இட்லி, தோசை, பொங்கலுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அப்பா, அருமையான சட்னி இது. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், சீரியஸ்லி, தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட். இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் நமக்கு வீட்டில். முதல்ல அப்படி ஒரு ஆள் இருந்துட்டா கையில் மோதிரம் போடுங்க, சரியா? கோவில் கட்டுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு பார்த்து இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அதை விட உலகத்தில் நம்ம என்ன சொல்கிறது, புண்ணியம் பண்ணியிருக்கவே முடியாது வாழ்க்கையில். அப்படி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரிலாம் ஒன்று பார்த்து சமைச்சு கொடுத்தா. ஸோ அவ்வளோதான். இதோ நான் இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. இப்போ இதோட நான் பெருங்காயம் ஆட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான், ரெடி. என்னோடய தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுன்னு எடுத்துட்டு சட்னியில் சுட சுட போட்டிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அப்படி 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 6 இட்லி சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த புதினா ஃப்ளேவர், கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே நான் நிறைய போடுவேன். கொத்தமல்லிலாம் விலை ஜாஸ்தியாக எடுத்துனா எனக்கு ஒரே கவலையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நல்லா தாளிச்சாச்சு. இதை தூக்கி சட்னியில் கொட்டினா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸ்க்கெலாம் கண்டிப்பாக என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே டு டே, டெய்லி நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு டெய்லி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோடய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து எனக்கு தோசை, அதுக்கப்புறம் சட்னி. பார்த்தீங்களா அந்த சட்னி கலரை பாருங்களேன், அடாடாடாடா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை சப்போஸ் நம்ம தண்ணி கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டி சட்னியாக கூட சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நீர்க்கிறதா தான் பிடிக்கும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.